Rated E for everyone. Includes in-game purchases. Includes random items. EA Sports FC 26 is here. Play your way this holiday season with an overhauled gameplay experience powered by community feedback. Enjoy festive upgrades in Ultimate Team with winter wildcards. Take on holiday-themed challenges and manage your career, like navigating the busy Christmas period. And team up with friends and clubs with new tournaments and live events. The club is yours. Give the gift of football with EA Sports FC 26. மகேந்திரன் சார் ஜகார்த்தால நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் என்னன்னாக்கா கதவு கிட்ட நின்றுட்டு இருந்துச்சு இந்த பெரிய உருவம். 2வது நாடு கத்திலேயே வந்துருச்சுன்னு சொன்னீங்களே, என்னாச்சு சார்? அதான் இந்த 2 நாள் என்னாச்சுன்னா, வழக்கம் போல தான் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது இந்த தடவை இந்த மாதிரி இந்த சூடுலாம் ஒன்றும் வரல. நான் சடார்னு எந்திரிச்சு தான் லைக் ஃபீல் பண்ணி எந்திரிச்சு தான் பாக்குறேன். அதே உருவம் ஏன்னா கொஞ்சம் பக்கத்துலயே கால் மடியில உட்காந்துருக்குது. அது பார்த்தோன்னே தடிந்து தூக்கி போட்டுருக்கு. இந்த தடவை எனக்கு கனவுனா நல்லா தெரிஞ்சு போச்சு, இது நெசமாதிரி நடக்குதான்னு நல்லா நினைச்சுக்கிட்டேன். ஆனா இந்த தடவை கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா இது கனவு நல்லா, ஏன்னா ஒரே கனவு எப்படி 2 தடவை வரும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு கனவு நம்ம 2 தடவை வரணும், அதனால நம்பிக்கை எனக்கு. ஆனா இது நல்லா பார்த்து சம்பவம் பண்ணி நீங்க நிறைய இந்த கதை பேசி உங்களுக்கு டிஃபால்ட்டா வந்துருச்சு நினைக்கிறேன். சரி, கால் கிட்ட பார்த்ததும் எகிரி குச்சி ஓடுனீங்களா இல்ல பேனிக்? நான் கால் அப்படி போரி உங்களுக்கு இழுத்துட்டு இந்த தடவை இத பார்க்கவே கூடாது நம்பிட்டு இழுத்து மூடி. ஆனா தூக்கம் வரல இதோட. நான் ஆனா இழுத்து மூடி திறந்து பார்க்கும்போது இல்ல கீதா நினைச்சேன் இது. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இது என்னமோ சரியில்லை தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ரூம்ல ஒரு மாதிரியான ஸ்மெல் வர ஆரம்பிச்சு, கவுச்சி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு ரூம்ல. நார்மலா ரூம்ல அந்த ஸ்மெல் எனக்கு அடிக்காது, ஏன்னா நார்மலா நம்ம பெர்ஃப்யூம் வச்சு ரூம் ஸ்ப்ரே எல்லாம் இருக்கும் பாருங்க. ஆனா இது ஒரு மாதிரியான கவுச்சி ஸ்மெல் ரூம்ல. ஆனா எனக்கு ஒரு பேட் ஃபீலிங், இது என்னமோ சரியில்லை சொல்லிட்டு சரி நான் என்ன செஞ்சுட்டேன், நம்ம குரூப்ல தான் எல்லாம் கூகுள் இருப்பாங்களே, அந்த கூகுளுக்கு ஒரு ஆளுக்கு கால் பண்ணேன் மலேசியாக்கு. அப்ப நான் ரொம்ப கால் மலேசியாக்கு பண்றது கோர்வை, ஏன்னா அப்போ IDD STD தான் இருக்கும், வெரி செம்ம எக்ஸ்பென்சிவ். அதனால வாரத்தோட ஃபேமிலிக்கு தான் அடிப்பேன். ஆனா அந்த அடிக்கு பார்த்து ஃபேமிலியை மறந்துட்டேன். ஒரு தெரிஞ்ச ஒரு அரவிசாமிக்கு அடிச்சேன், ஒரு ஃப்ரெண்டு. அவர் எந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் தெரியும். அந்த ஐடியா மணி தான் வேலையை கிளப்பி விட்டாரு. அவரு என்ன பண்ணாரு, இது கண்டிப்பா நான் வேலை செய்யறதுல கொஞ்சம் ஆக்சுவலி பிரச்சனை இருக்கு. ஏன்னா நான் இங்க மலேசியால போனனால ஒண்ணு அவங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியல. ஏன்னா என்னோட வேலை அவங்கள வச்சு வேலை வாங்குற வேலை சூப்பர்வைசர் மாதிரி. சோ மோஸ்ட் டைம் அவங்களுக்கு நாடு விட்டு நாடு ஒண்ணு அவங்களுக்கு அது பிடிக்கல, 2வது அவங்க பேசுற பாச எனக்கு விளங்க மாட்டுது. சோ அவங்க என்ன கூத்து பண்ணி தான் பேசுறாங்களா, நெசமாலே ஒன்னு நல்லா பேச தெரிய மாட்டேது. அவங்க ஒரு கரடு முரடா தான் இருப்பாங்க, எதுவும் ஈஸி கோயிங்கா இருக்காது. எனக்கு ஒரு வேலை சொன்னா கூட எனக்கு கஷ்டப்பட்டு அவங்க புஷ் பண்றதா தான் இருந்துச்சு எனக்கு. சோ அங்குல பொலிட்டிக்ஸ் அங்குல விஷயம் அது. சோ அதனால நான் அதுல கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணேன். சோ இந்த அரவிந்த் என்ன பண்ணாருன்னா, அவர் சொன்னாரு ஏதோ வேலை சேர்த்தது என்னமோ பண்ணி விட்டுருக்கணும் உனக்கு, என்ன செய்ய ஃப்ரெண்ட்லி நீ கேட்டுரு, இந்த மாதிரி எச்ச பண்ணீங்களா, இதை செஞ்சு எடுத்துருக்கேன் சரண்டர் ஆயிரு அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு எனக்கு. நானும் நம்ம அறிவாளி சொன்னது சரியா தான் இருக்கும் சொல்லிட்டு நானும் போயிட்டு இங்க ஆபீஸ்ல வழக்கம் நம்ம மார்னிங் பிரீஃபிங் இருக்கும்ல, அந்த பிரீஃபிங்ல அன்னைக்கு பார்த்து நான் வேலையை பத்தி பேசல. நான் நேரம் சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, உங்களுக்குள்ள யாராச்சும் எனக்கு மனசு மறைச்சு அந்த விஷயம் சாரி எதாவது நேரம் பேசிக்கலாம், நீங்க இந்த மாதிரிலாம் ரூமுக்கு அனுப்பிக்கலாம். எல்லாம் என்னை பார்த்து நக்கல சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கீதா. நான் சீரியஸா பேசிக்கலாம் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அங்க. நான் அப்பயும் சொன்னேன் இதான் சிச்சுவேஷன் சொல்லிட்டு. பட் அவங்க பெருசா கண்டுக்கணமா தெரியல. அவங்க சொன்ன இதெல்லாம் பேச இந்த இடம் இது நார்மல் தான் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த தோரையில பேசிட்டு போறாங்க. இங்க ஒருத்தர் சபார்கார் இருந்தார், அவருக்கு கொஞ்சம் எங்களோட சீனியர். சோ அவரு மீட் பண்ணி அந்த அசம்பிளி தான் அவர் மீட் பண்ணாரு. அவர் சொன்ன என்ன பிரச்சனை கேட்டாரு. நான் அந்த நடந்ததுதான் சொன்னேன் இந்த மாதிரி. ஆனா அதை பார்க்க ரொம்ப பயமா இருக்கு, அதை பார்க்க எனக்கு பயமா இருக்கு, அது திரும்பி நான் பார்க்க கூடாது. எனக்கு 2வது தடவை பார்க்கும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பயந்துட்டேன், நான் வேலை செய்ய வந்திருக்கேன். அவர் என்ன பண்ணாரு, கழுத்து ஒரு என்னமோ போட்டிருந்தாரு கீதா, அதை கழட்டி அதெல்லாம் சுருக்கு பையில ஒண்ணு எடுத்து கையில கொடுத்தாரு. அது பார்க்க எப்படி தெரியுமா இருந்துச்சு, நம்ம இந்த ஷாப்பிங் மால்ல போய் பெர்ஃப்யூம் ஒரு ஃப்ரீ கிஃப்ட் கொடுப்பாங்களா டெஸ்டர்னு, சின்னதா போத்தல் அந்த மாதிரி இது எதுக்குன்னு கேட்டேன். நீ என்ன செய்ய, இதை எடுத்துட்டு நீ இருக்கிற ரூம்ல அந்த கதுவுக்கு பின்புறமா தடவிட்டு படுத்துற எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது அப்படி சொல்லிட்டாரு. சரி அப்பா கொடுத்தது தெய்வம் சாமின்னு அதை வாங்கிக்கிட்டு போயிட்டு வழக்கம் போலதான் அந்த ரூம் பின்னாடி தடவிட்டு படுத்துனேன் கீதா. அந்த வாரத்துல எந்த நபர் நிம்மதி படுத்துங்க அது வேலை செஞ்சு நான் பின்னாடி கது பின்னாடி தடவிட்டு
படுத்துட்டேன். ஒரு வாரம் பூரா எனக்கு எந்த பிரச்சனை இல்ல, நிம்மதியா படுத்துக்கணும், எந்த கவுச்சி வாட எதுவுமே வரல. என்ன சார் அது தெரியல கீதா, அது தெரியல என்ன இதெல்லாம் கேட்டு வைக்கிறது இல்லையா? நம்ம பயத்துல இருக்கோம் கீதா, நம்ம என்னத்த கேக்குறது, கொடுத்ததே பெரிய விஷயம் சொல்ல. அந்த ஊர்ல நம்ம போய் யாரு அட்லீஸ்ட் நம்ம மினிஸ்டர் யாருக்கும் தெரியும் என்னன்னு விசாரிச்சு திரும்பி போய் பார்க்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஊர்ல நான் என்னத்த விசாரிக்குது, நானும் தப்பிச்சு சபாக்காரர் தானே கொடுத்தாரு. ஆமா கொடுத்தது சபாக்காரு, அவரு சபாக்காரன் தெரியும். சாப்பாடு ஏதோ ஒண்ணு இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு அவரு, தெரியல. ஆனா அது கழுத்துல தான் போட்டிருந்தாரு. அவர் கழுத்துல இருந்து அந்த சின்ன போத்தல பொப்பியும் போத்தல மாதிரி இருந்துச்சு, அது பாக்குறது சின்ன அந்த மினியேச்சர் மாதிரி இருக்கு. ஆனா அது அப்படி திறந்து அதுல இருந்து அந்த மீனியா எடுத்து நம்ம அப்படி அது அந்த கருவை தடவை எனக்கு அது வரைக்கும் நான் அதான் செஞ்சேன். அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா, ஆனா விஷயம் வேற மாதிரி வெடிச்சிச்சு. அது ரூமுக்கு செட்டில் ஆயிடுச்சுன்னு நினைச்சா அந்த வாரம் வெளியே வெயிட் பண்ணிச்சோ. அவரு எல்லாம் ரூம்லாம் வரல, சரி நாங்க விட்டுட்டோம். மறுநாள் ஒரு வாரம் ஓடிச்சு, 2வது வாரம் போயிட்டு இருக்கு, நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. நாங்க இந்த குரூப்ல திடீர்னு ஒருத்தர் டிக்கெட் எடுத்து நம்ம 4 பேர் தான் கொஞ்ச நாள் பேசிக்கோ எல்லாமே. சரி ஒருத்தர் படம் பார்க்க போலான்ட்டு இந்த 2 வாரம் கழிச்சு நடக்குது, படம் பார்க்க போலான்னு தேட்டருக்கு கூட்டு போலான்னு. அங்க இருந்த கொண்டோல வந்து இன்னொரு சின்ன மால் இருக்கு, மந்தாரி மால்னு ஒரு இடம் இருக்கு அங்க, மந்தாரின்னு அதே டிஸ்ட்ரிக்ட் தான், டூரிகப்பான்னு ஒரு இடத்துல தான் வாக்கிங் நடந்து போயிடலாம். ஸோ அந்த எபிசோட்க்கு வந்து பாட்டுக்கு பிறகு அந்த எபிசோட்க்கு போவோம் கொஞ்ச நேரம். ஓகே.